ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சொல்லலாம். அதே போல் ரொம்ப கிராண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாலும் இதையே சொல்லலாம். ஏன்னா சாம்பார், சட்னி, அப்புறமா வடையெல்லாம் செய்கிறதுனால இது ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. வாங்க பார்க்கலாம். இதில் 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, 3 தக்காளி, ஒரு 3 பல் பூண்டு, அடுத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம், தேவையான மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணியை ஊற்றி வேக வச்சுருவோம். கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோம்னா பொங்கி வராது. அதுக்காக நான் உப்பு போட்டு தான் வேக வைப்பேன். 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெந்திருக்குன்னு. உப்பு போட்டு வேக வைக்கிறதுனால பருப்பு எப்படி வேகும் அப்படின்னு யோசிப்பீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம மத்து வச்சு கூட கடைய தேவையில்லை. கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்தாலே நல்லா மையாக மசிஞ்சிரும். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். சாம்பார் தாளிக்க எண்ணெய் ஊற்றிடலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி காய் எதுவும் சேர்க்கல, வெங்காய சாம்பார் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலையும் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துடலாம். இது கூட ஒரு தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுமே புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு புளி எந்த அளவுக்கு வேணும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து புளிப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம், அதனால் லைட்டாக சேர்த்துக்கிறேன். புளி ஊற்றுனதுக்கப்புறமா சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், பருப்பு ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் பருப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துட்டு இப்போ இறக்கிடலாம். சூப்பராக இருக்குது இது சாம்பார். இது பொங்கல் இட்லிக்காக மட்டும் இல்லை, சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கனாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ இறக்கிடலாம். நம்ம வந்து இப்போ பொங்கல் தாளித்து விட்றலாம். அதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து நெய், எண்ணெய் 2 கலந்து ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிறேன். எண்ணெயோ நெய்யோ கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொங்கல் வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்படியே கொலகொலனே இருக்கும். அதனால் 2ம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சோண்டு இந்த பாருங்க 1/4 டீஸ்பூன் அதே அளவுக்கு இஞ்சியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிட்டு சீரகம் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். காரம் வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான் பச்சை மிளகாயை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்குவோமா. அவ்வளோதான், இதுதான் நம்ம தாளிக்கிறதுக்கு பொங்கலுக்கு தேவையான ஒட்டுமொத்த பொருளே இவ்வளோ தான். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து பொங்கல் வந்து கொஞ்சம் கலராக இருக்கும், அதனால் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சேன். இதில் வந்து 5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஊற வச்ச பாசிப்பருப்பும் பச்சரிசியும், நீங்கள் புழுங்கல் அரிசி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இட்லிக்கு இந்த பக்கம் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் பொங்கல் தாளித்து விட்டுட்டோம், இந்த பக்கம் இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சு விட்றலாம். சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல செஞ்சாச்சு. இப்போ இதெல்லாம் பண்ணுறப்போ நம்ம தேங்காய் சட்னி, கார சட்னி இதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். வடை வந்து கரெக்டாக கடைசியாக செஞ்சுக்கலாம். இட்லி ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே பொங்கலும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இப்போ வந்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு டைம் பாருங்கள், நீங்கள் உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் உப்பு போட்டு கலந்து விட்டு நம்ம வந்து மறுபடியும் மூடி வச்சுக்கலாம் இல்லையா. அதனால் கொதிக்க ஆரம்பித்த உடனே, இந்த சமையல் மட்டும் இல்லை, பொங்கல் நாளில் எல்லா சமையலுமே கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு, கொதித்து மூடி போடுறப்போ ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு மூடி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உப்பு வந்து கரெக்டாக செட் ஆகும். சரியா, போட்டு விசில் போட்டாச்சு. 4-5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.
சூப்பரான ஒரு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு மாவு அரைக்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், வேணும்னா பின்னாடி வேணால் அட்டாச் பண்ணி விட்றேன். நம்மக்கிட்ட நிறைய டைப்பான வீடியோ இருக்குது இட்லி மாவு, அதில் வந்து நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம ஒரு ஃபேமிலினா இந்த அளவுக்கு இட்லி போதும். ஏன்னா கொஞ்சம் பொங்கல் கொஞ்சம் இட்லி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை கெஸ்ட்டெல்லாம் வர்றாங்க அப்படின்னா இனி கொஞ்சம் இட்லி தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 1/4 மூடி தேங்காயை இந்த சைஸில் ஒரு தேங்காய் உடச்சால சின்ன சைஸாக வந்துச்சு, அதில் அப்படியே முழுசாக எடுத்து போட்டாச்சு. அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் வெட்டி சேர்த்துக்கலாம். அரைப்படாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் சங்கட்டமாக போயிடும், அதனால் வெட்டிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. தேங்காய் சட்னியில் அதிகமாக காரசாரம் இல்லாமல் இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, அதனால் ஒரு 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் எடுத்துருக்கேன். ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சட்னி பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு. இதில் தண்ணியெல்லாம் கலக்க வேணாம், இதே கெட்டியாக அப்படியே தான் வச்சுக்கப்புறம் தாளிக்கவும் போகிறதில்ல. அதனால் பச்சை சட்னியாக அப்படியே தாளிக்காமல் செய்யாமல் அப்படியே அரைச்சி அப்படியே ஊற்றி சாப்பிட போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல வரமிளகாயை போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். முதல்ல வந்து இந்த வரமிளகாயை இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம வெங்காயம்லாம் போட்டு வறுக்கிறப்ப மிளகாயை போட்டு வறுத்தோன்னா அந்த பச்சை மிளகாயோட பச்சை ஸ்மெல் இருக்கும். அதனால முதல்ல மிளகாயை வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் மற்றதை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம். அடுத்ததாக ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, சும்மா லைட்டாக ஒரு 1 நிமிஷம் கிட்ட வதக்கிக்கிட்டால் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்பையும் சாஃப்டாக வதங்க தேவையில்லை. அது 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய தக்காளியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளியில் புளிப்பு இல்லைன்னா கொஞ்சம் புளியை வந்து பேலன்ஸ் பண்ணல, அதனால் லைட்டாக புளியை சேர்த்து வதக்கிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் கூட கருவேப்பிலையோ மல்லித்தலையோ எதுவும் சேர்க்க வேணாம். வெறும் இந்த தக்காளி வெங்காயம் மிளகாய் மட்டும் போட்டு இந்த டேஸ்ட்டில் அப்படியே சட்னி அரைச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதில் கூட மிளகாயை சேர்த்தாச்சு. அடுத்து உப்பையும் சேர்த்துட்டு ஆற வச்சு அரைச்சிருவோம். இதை இப்படியே பாத்திரத்தில் வைக்க வேணாம், வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம்னா ஆறிடும் சீக்கிரம். சட்னி வந்து ஆற வச்சு அரைச்சிக்கிறேன். அவ்வளோதான், பாருங்கள் தக்காளி சட்னி வெங்காயமும் தக்காளியும் போட்டு அருமையாக ஒரு கார சட்னி செஞ்சிட்டோம். இட்லியை ஊற்றி வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சு எல்லாம் அடுப்பில் இருக்குது. கடைசி ப்ராசஸில் கடைசியாக நம்ம உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நான் 1 மணி நேரத்துக்கிட்ட உளுந்தை ஊற வச்சு எடுத்துருக்கேன். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். ரொம்ப எல்லாம் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. நீங்கள் அளவை பொறுத்து கிரைண்டரில் கூட போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். நான் வந்து தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிறேன். அது தண்ணி இல்லாமல் அப்படிங்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க முடியலைன்னா கொஞ்சம் தண்ணியை தெளித்து அரைச்சிக்கணும். அவ்வளோதான், வடைக்கு அரைச்சிட்டோம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் பச்சரிசி மாவு போடுறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க, குருணையாக இல்லாமல் வலுவலுப்பாக இருக்கணும். உளுந்து தொட்டால் ஒரு பட்ரு தொட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாவு அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரிங்க கொஞ்சம் இஞ்சி, இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டின இஞ்சி, கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாய் யாசமாக ரொம்ப பிரமாதமாக வெட்டியிருக்கு. அதனால் கூடவே கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் அதையும் குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறமா மிளகு சேர்த்துக்கலாம். மிளகை வந்து உடச்சி கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் சீரகம், இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு. அடுத்ததாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை கலந்துருவோம். மாவு பிசைகிறப்பையே பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து எண்ணெயை ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிரும், நம்மளும் ஒரு பக்கம் மாவை பிசைஞ்சு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இந்த மாதிரி சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மாவு வந்து ரெடியாக இருக்குது. நம்ம வந்து எண்ணெய் காஞ்சதுமே போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டும் போட்டுக்கலாம். நம்ம வந்து சாப்பிட போகிறோம், அது எப்படி இருந்தால் என்னன்னு நினச்சிட்டு அப்படியே போட்டு அப்பப்போ அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சு நல்லா பொன்னிறமானதுமே எடுக்கிறது தான். அவ்வளோதான், வடையை எடுத்துடலாமா? எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அவ்வளோதான், வடை வேலையும் நமக்கு வந்து முடிஞ்சு போச்சு. எல்லாமே கடைசி ப்ராசஸில் இருக்குது. என்னென்னா சாம்பாரும் ரெடியாகி வச்சாச்சு, சட்னி 2 ரெடி பண்ணிட்டோம், இட்லி வேக வச்சுருக்கிறோம். பொங்கல் மட்டும் கடைசியாக எடுத்து நம்ம கிளறி விட்டு பார்க்கணும், அது ஒன்று தான் மீதி இருக்குது. இப்போ அதையும் ரெடி பண்ணி விட்டுறலாம். பொங்கல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா அந்த கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டோம் பார்த்திங்களா, அந்த மஞ்சளுக்கு அதுக்கும் அந்த பொங்கல் கலரும் கொஞ்சம் நல்லா இருக்குது.
கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு அப்படியே கிளறி விடுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பொங்கல் வந்து எவ்வளோ அருமையாக நல்லா குலைவாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், பொங்கலும் ரெடி. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பரிமாறிக்கலாம். அருமையான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காலையில் டிஃபனுக்கு பொங்கல், இட்லி, வடை, சாம்பார், சட்னி, கார சட்னி இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனால நான் இன்றைக்கி பண்ணதும் கூட அதுதான். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்லேயே நல்லா வெரைட்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னு யோசித்தாலும் சரி, ஹோட்டல் போல் செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு ஸ்வீட் மட்டும்தான் மிஸ்ஸிங். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் ஒரு ஸ்வீட் எதுனா செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அதாவது கேசரி தான் செய்வோம் இல்லையா, அதை கேசரி வேணும்னாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நாள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.